மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா விவகாரத்தில் தினந்தோறும் புது தகவல்கள் வெளியாகி பேசு பொருளான நிலையில் விசாரணை நடத்திய மகளிர் ஆணையம் நேற்று பரபரப்பு தகவலை வெளியிட்டது. அப்பாடா, இத்தோட எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிட்டது என்று இருவரின் ரசிகர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த நேரத்தில்தான் பகீர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மீண்டும் அவர்களின் விவகாரத்தை பற்றி எரிய வைத்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்களின் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் சமையல் செய்து தனக்கென தனி இடத்தை பிடித்து வந்தவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ். ஸ்ருதி என்பவரோடு ரங்கராஜுக்கு திருமணம் நடந்து இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். இவரது நடிப்பில் வெளியான மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. வெள்ளித்திரையிலிருந்து தன்னுடைய போக்கஸை சின்ன திரைக்கு திருப்பிய ரங்கராஜ் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சமையல் ஷோ ஒன்றில் நடுவராக பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிறிசில்டா என்பவர் பணியாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. ஜாய் கிறிசில்டா நடிகர் விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களுக்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றியவர். அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவார். இந்த நிலையில்தான் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜுடன் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். அதைத் தொடர்ந்து தனிப்பட்ட வீடியோக்களையும் இணையத்தில் வெளியிட்டார். மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக சென்னை காவல் ஆணையரகத்திலும் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமான நிலையில் சமூக வலைதளங்களில் இருவரை பற்றியும் காரசாரமான விவாதங்கள் அனல் பறந்தன. அதுவரை புகைப்படங்களையும் சின்ன வீடியோக்களை மட்டுமே வெளியிட்டு வந்த ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மீது கொண்டிருந்த காதல் எவ்வளவு ஆழமானது என்பதை வெளிக்காட்டும் விதமாக அவரின் பிறந்த நாளில் கொண்டாடப்பட்ட பர்த்டே வீடியோவை முழுமையாக வெளியிட்டிருந்தார். இப்படியெல்லாம் காதலித்துவிட்டு அந்த பெண்ணை ஏமாற்றிவிட்டாரே என நெட்டிசன்கள் கருத்து பதிவிட்டு வந்தனர். இந்த வீடியோ மூலம் கோபமடைந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை பற்றி அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜாய் கிறிசில்டா மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவதூறாக பேசி வெளியிட்ட வீடியோக்களை நீக்கவும் மனுவில் வலியுறுத்தியிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜ் பங்குதாரராக இருக்கும் மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தொடர்புபடுத்தி ஜாய் கிறிசில்டா பேசியதால் அந்த நிறுவனத்திற்கு 15 நாட்களில் சுமார் 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் மற்றொரு மனுவும் அளித்திருந்தார். ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் சென்னை 1000 விளக்கில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஜாய் கிறிசில்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியது. விசாரணையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கர்ப்பமாக்கியதாக ஆதாரங்களை சமர்ப்பித்தார். ஜாய் வாக்குமூலம் எழுத்துப்பூர்வமாக பதிவும் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் 8ஆம் தேதி ஜாய் கிறிசில்டா சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி புகார் அளித்தார். அதுவரை இதுகுறித்து வாய் திறக்காத மாதம்பட்டி முதல் முறையாக இந்த விவகாரத்தில் அறிக்கை மூலம் மௌனம் கலைந்தார். ஜாய் கிறிசில்டா எழுப்பிய சர்ச்சையை நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்த்து வைக்குமாறு பல நபர்கள் தன்னை அணுகி வருவதாகவும் சட்டத்தின்படி உண்மை நிலைநாட்டப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜாய் கிறிசில்டா எதிர்பார்ப்பது போல் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் தன்னுடைய நலனில் அக்கறை காட்டி உறுதுணையாக இருந்து ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி எனவும் கூறியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் டேக் செய்து ஜாய் கிறிசில்டா விளக்க பதிவு ஒன்றை போட்டிருந்தார். அதில் ஹலோ ஹஸ்பண்ட், முதலில் காவல்துறை விசாரணைக்கு வாங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் என கூறியிருந்தார். இந்த வாக்குவாதம் இணையத்தில் சென்று கொண்டிருக்க மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசில்டா கொடுத்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவி ஸ்ருதியுடன் ஆஜரானார். அப்போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்பட்டது. இதன் பின் ஜாய் கிறிசில்டாவும் தனது வழக்கறிஞரோடு மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். இந்த விவகாரம் நீண்டு கொண்டிருந்த நிலையில்
கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி ஜாய் கிறிசெல்டாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இதனை இன்ஸ்டாவில் அறிவித்த அவர், தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது என பதிவிட்டிருந்தார். பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புடன் குழந்தையின் படத்தை வெளியிட்டார். இதேபோன்று குழந்தையின் பிறப்புச் சான்றிதழையும் வெளியிட்ட ஜாய் கிறிசெல்டா, சில பொறுப்புகள் வலிக்காக வழங்கப்படுகின்றன, பெருமைக்காக அல்ல என குறிப்பிட்டிருந்தார். இதனையெல்லாம் இணையவாசிகள் கவனித்து வந்த நிலையில் நேற்று மகளிர் ஆணையம் பரபரப்பு தகவலை வெளியிட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசெல்டாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாகவும் அவருக்கு பிறந்த குழந்தை தன்னுடையதுதான் என்பதையும் ஒப்புக்கொண்டதாகவும், இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவு துணை ஆணையருக்கு பரிந்துரை செய்வதாகவும் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் குழந்தையின் தந்தை என ஒப்புக்கொண்டதால் மேலும் DNA பரிசோதனை போன்ற கூடுதல் ஆதாரங்கள் தேவையில்லை என்றும் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும், இதனால் குழந்தை மற்றும் தாயை பராமரிக்கும் பொறுப்பு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு உண்டு என்றும் அந்த பரிந்துரை உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் மாதம்பட்டி ரங்கராஜ் முற்றிலுமாக மறுத்திருக்கிறார். மகளிர் ஆணையத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, நான் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை, நான் ஜாயை தன்னிச்சையான விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை, ஜாய் என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக பலமுறை மிரட்டியதால் இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் நடந்தது. செப்டம்பர் 2025இல் 1000 விளக்கு மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே அளித்துள்ளேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் கட்டாயப்படுத்தப்பட்டு என்னிடமிருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்தோடு செய்யப்பட்டது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். கமிஷனின் முன்பாக நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளின் போது ஜாய் தனக்கு மாதத்திற்கு 1.5 லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகையும் தன்னுடைய BMW காருக்கு 1,25,000 ரூபாய் மாதாந்திர EMI-யும் செலுத்த வேண்டும் என்றும் கோரினார். நான் அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டேன். நான் ஒருபோதும் DNA பரிசோதனையை மறுத்தது இல்லை. மேலும் அந்த குழந்தை என்னுடையது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவில் குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை என்றும் அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் மேலும் உண்மையை நிறுவ அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன் என்றும் அறிக்கையில் கூறியிருந்தார். மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டிருக்கும் அறிக்கைக்கு ஜாய் கிறிசெல்டாவும் மகளிர் ஆணையமும் என்னவிதமான எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.